அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இயற்கையில் சுப கிரகமான குரு பகவான் ரிஷப ராசியில் ராசிக்குள்ளேயே பின்னோக்கிய நட்சத்திர சார ரீதியாக வக்ரகதியில் பயணிக்க ஆரம்பித்து விட்டார். குரு பகவான் கடந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் அடுத்த வருடம் பிப்ரவரி 4ஆம் தேதி வரை வக்ரகதியில் பலன்களை வழங்குவார். குரு பகவான் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கு பிறகு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை குரு பகவான் தர இருக்கிறார் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். ஆஸ்ட்ரோ தமிழ் 24 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். எந்த ஒரு கிரக பெயர்ச்சி ஏற்பட்டாலும் நமக்கு எதுவும் நல்லது நடக்காதா, நமக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்காதா, நாம் படுற கஷ்டங்கள்லேருந்து எப்போ வெளியே வருவோம், நமக்கு எப்போ நிம்மதி கிடைக்கும் என ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி காலம் என்பது கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதமாகும். அர்த்தாஷ்டம சனி என்னைக்கு ஆரம்பிச்சிச்சோ அன்னையிலிருந்து ஒரு 3 வருஷ காலத்திற்கு துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை புரட்டி போட்டுடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லலாம். இந்த 3 வருஷ காலத்தில் நீங்கள் பார்க்காத கஷ்டங்கள் இல்லை, நீங்கள் அனுபவிக்காத துன்பங்களும் இல்லை. ஒரு சில துலாம் ராசிக்காரர்கள் தனிமையில் அழுத நாட்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்படிப்பட்ட உங்களுக்கு சனி பகவான் பெயர்ச்சியாகி 5ஆம் இடம் எனும் பஞ்சமஸ்தானத்திற்கு வந்து ஓரளவிற்கு பலன்களை கொடுத்து வருகிறார். அதற்கு பிறகு குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடம் எனும் அஷ்டமஸ்தானத்திற்கு வந்து தற்போது பலன்களை கொடுத்து வருகிறார். 8ல் குரு துலாம் ராசிக்காரர்களுக்கு அவ்வளோ ஒரு சாதகமான பலன்களை செய்திருக்க மாட்டார். தேவையில்லாத வம்பு, தேவையில்லாத பிரச்சனைகள், வீண் பழி, கெட்ட பெயர், அவமானம், எதிர்மறை தாக்குதல் மற்றும் நல்லா பேசிட்டு இருந்தவங்களும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகணும் அப்படின்ற ஒரு நேரத்தை தான் குரு பகவான் கடந்த மே மாதம் முதல் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரை ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். அப்படிப்பட்ட குரு பகவான் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் வக்ரம் அடைந்து அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை பின்னோக்கிய நட்சத்திர சார ரீதியாக பயணிக்க ஆரம்பித்து விட்டார். ஒரு கிரகம் வக்ரமடையும் பொழுது அதற்கு எதிர்மாறான பலன்களை தரும். ஆக குரு பகவான் தற்போது உங்களின் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்து பாதகமான பலன்களை தருகிறார். அவர் வக்ரமடையும் போது பாதகத்திற்கு எதிர்மாறாக நல்ல பலன்களை தருவார். துலாம் ராசி நண்பர்களுக்கு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை சுமார் 67 நாட்களுக்கு உங்களுக்கு பொற்காலம்தான். அதிகமான நற்பலன்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். இதுவரை உங்களுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். கடந்த ஒரு 1.5 வருஷமா எந்த முடிவுமே எடுக்க முடியாமல் ஒரு தெளிவற்ற நிலையிலே இருந்திருப்பீர்கள். அந்த நிலை தற்போது மாறும். ஒரு தெளிவான முடிவு உங்களால் எடுக்க முடியும். நீங்கள் எடுக்கின்ற முடிவு உங்களுக்கு வெற்றியை தரும். இனி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றிதான். கவலை வேண்டாம். தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். கடந்த ஒரு 3 வருட காலமாகவே துலாம் ராசிக்காரர்களின் குடும்பத்தில் ஏகப்பட்ட சண்டைகள், பிரச்சனைகள் மற்றும் அமைதியற்ற சூழல் நிலவியிருக்கும். இந்த குரு வக்ர பயிற்சியில் அந்த நிலை முழுவதுமாக மாறி உங்கள் குடும்பத்தில் அமைதி மற்றும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. இதுவரை திருமணம் ஆகாமல் இருக்கும்
துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த வக்ரப்பெயர்ச்சி காலத்தில் திருமணம் நடைபெறும். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கு வாழ்க்கை துணை அமைவார்கள். திருமணமாகி குழந்தை வரத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் தம்பதிகளுக்கும் இந்த குரு வக்ரப்பெயர்ச்சியில் குழந்தை வரம் கிடைக்குங்க. இந்த குரு வக்ரப்பெயர்ச்சி காலத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பண தட்டுப்பாடு நீங்கும். வர இருக்கும் 67 நாட்களுக்குள் நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு பணம் வருங்க. கடந்த காலத்தில் நீங்கள் கொடுத்த கடன் தொகை இப்பொழுது வசூல் ஆகும். இந்த குரு வக்ரப்பெயர்ச்சி காலத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகுங்க. மன தைரியம் அதிகமாகும். இதன் காரணமாகவே தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் உங்களால் வெற்றி பெற முடியுங்க. கடந்த காலங்களில் நீங்கள் இழந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு இரட்டிப்பு மடங்கா திரும்ப வருங்க. நிறைய பேர் புதுசாக இடம் வாங்குவீங்க. ஒரு சிலர் ஏற்கனவே இடம் வாங்கியிருப்பீங்க, அதில் வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. அதற்குண்டான கடன் வசதி உங்களுக்கு கிடைக்கும். கடந்த 2 வருஷமா வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ரப்பெயர்ச்சியில் கண்டிப்பாக புதிய வேலை கிடைக்குங்க. அதுவும் அதிக சம்பளத்துடன் உங்களுக்கு பிடித்த மாதிரியான வேலை உங்களுக்கு கிடைக்குங்க. ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டிருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் வேறு வேலைக்கு மாற்றம் செய்யலாமா என்று கேட்டீங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் செய்யலாம். இந்த காலத்தில் வேலை மாற்றம், தொழில் மாற்றம் மற்றும் இடம் மாற்றம் ஆகியவை செய்வதன் மூலம் நற்பலன்களே உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உயர்வு உங்களுக்கு உண்டு. ப்ரொமோஷன், நீங்கள் எதிர்பார்க்காத ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே மாதிரி சேலரி ஹைக்கும் உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சிலர் புதுசாக கார் அல்லது பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் கார் மற்றும் பைக் வாங்குவதற்கு சிறந்த நேரம் இதுதான். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கடந்த வருஷம் உங்களுக்கு லாஸில் போயிருக்கும். அந்த ஷேர்ஸை நீங்கள் விற்காமல் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ப்ராஃபிட் தரும். அதனால் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது நல்ல லாபத்தை தருங்க. இந்த குரு வக்ரப்பெயர்ச்சி காலத்தில் துலாம் ராசிக்காரர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதன் மூலம் நல்ல லாபத்தினை அடைவீர்கள். கடந்த காலத்தில் உங்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவு அதிகமாக இருந்திருக்கும். அந்த நிலை தற்பொழுது மாறி உங்கள் உடல்நிலை ஆரோக்கியத்துடன் காணப்படும் மற்றும் மருத்துவ செலவு குறையுங்க. இருப்பினும் உங்களுடைய பெற்றோர்களின் உடல்நலத்தில் கவனம் தேவை. அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் காலத்தில் எடுத்துக்கொள்வது நல்லது. இந்த குரு வக்ரப்பெயர்ச்சி காலத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகமாக கிடைக்க வியாழக்கிழமைகள் தோறும் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு நற்பலன்கள் அதிகமாகவே கிடைக்கும். இதுவரைக்கும் இந்த பதிவை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் ஆஸ்ட்ரோ தமிழ் 24 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் வர இருக்கும் புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.